ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நெக்ஸ்ட்டு வரமிளகாய் 4 வச்சுருக்கோம். அதை ஒரு 1/3 வந்து கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ சேர்க்க வேண்டிய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், நெக்ஸ்ட் பெப்பர் பவுடர் இது 2 டீஸ்பூன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி சிக்கனை வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்குனீங்கன்னா டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி.